vaccines for all in the sense including pediatrics, அதாவது குழந்தைகள் அண்ட் அடல்ட்ஸ் அண்ட் வயசானவங்களுக்கு என்னென்ன வேக்சின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆர் என்னென்ன வேக்சின் எல்லாம் அடல்ட்ஸ்க்கு இருக்குது. டு லிஸ்ட் டவுன் இன்ஃப்ளூயன்சா வேக்சின், நிமோகாக்கல் வேக்சின் அண்ட் அதர் வேக்சின்ஸ் காமனாக யூஸ் பண்ணுறது நம்ம டிடி வேக்சின் இருக்குது, இல்லை சிக்கன் பாக்ஸுக்கு வேக்சின் இருக்குது. இப்போ நிறைய ஆட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஷிங்கிள்ஸ் அதாவது அக்கி அதுக்குண்டான வேக்சினும் இருக்குது. இது இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது வெளிநாடு போகிறோம் அப்படின்னா எல்லோ ஃபீவர் வேக்சின், குறிப்பாக ஆஃப்ரிக்கா கண்ட்ரிஸ் போகிறதுக்கு எல்லோ ஃபீவர் வேக்சின்ஸ் போட்டுக்கணும். அண்ட் நீங்கள் ஹஜ்ஜு அது மாதிரி ஏதாவது பில்கிரிமேஜ் போகிறீங்க அப்படின்னா அங்கத்தை ஸ்பெசிஃபிக்காக மெனிங்கோகாக்கல் வேக்சின்னு அது போட்டுக்கணும். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது நாள்பட்ட நோய், அதாவது கேன்சர் இருக்குது, அதுக்கு நீங்கள் கீமோதெரப்பி எடுத்துகிட்டு இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு ஏதாவது அடிபட்டு மண்ணீரல் இல்லை பிரச்சனை, அதனால் மண்ணீரல் ஆப்ரேஷன் பண்ணணும், அதாவது ஸ்ப்ளீன் ரிமூவ் பண்ண போகிறாங்க அப்படின்னா 2 வாரத்துக்கு முன்னாடியோ இல்லை 2 வாரத்துக்கு அப்புறமோ, ஸ்ப்ளீனை ரிமூவ் பண்ணி 2 வாரத்துக்கு அப்புறமோ ஒரு சில செட் ஆஃப் வேக்சின்ஸ் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இல்லை உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்க போகிறீங்க, இல்லை லிவர் ப்ராப்ளம் இருக்குது, லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ எனி டிரான்ஸ்பிளான்ட் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு செட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ஸ்க்ரீனிங் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேக்சின்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் எவாலுவேட் பண்ணிவிட்டு தகுந்த வேக்சின்ஸ் எல்லாமே போட்டுக்கிறது நல்லது. பிகாஸ் ஒரு டிரான்ஸ்பிளான்ட்டு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் யூ வில் பி ரெக்கமெண்டட் இம்யூனோசப்ரசன்ஸ், அதாவது உங்களோட இம்யூன் சக்தியை குறைக்கிறதுக்கு உண்டான மெடிசின்ஸ் நீங்கள் சாப்பிட்டே ஆகணும். ஸோ அப்போது உங்களுக்கு ஏதாவது மைல்டு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்ததுனாலும் அது ரொம்ப வீரியமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த செட் ஆஃப் வேக்சின்ஸ் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இதே கான்செப்ட் தான் அடல்ட்ஸ், அதாவது எல்லா பெரியவங்களுக்கும் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான பேசிஸ். குழந்தைகள் இருக்கிற மாதிரி இம்யூனிட்டி ஒரு 40 வயசு ஆளுக்கு இருக்கிறது இல்லை. அதே 40 வயசுக்கு ஆளுக்கு இருக்கிற இம்யூனிட்டி 60 வயசு 70 வயசு உள்ள ஆளுங்களுக்கு இருக்கிறது இல்லை. இம்யூனிட்டி நமக்கு ஏஜ் ஆக ஆக இம்யூனிட்டி குறைஞ்சிட்டே போகும். ஸோ அதனால தான் நம்ம ரிப்பீட்டடாக வேக்சின்ஸ் போட்டுக்கிறது பர்டிகுலர்லி ஏஜ்டு பர்சன்ஸ்க்கு ரொம்ப நல்லதுன்னு ரெக்கமெண்ட் பண்ணுறோம். என்னென்னலாம் வேக்சின்ஸ் கண்டிப்பாக போட்டுக்கணும்? இன்ஃப்ளூயன்சா வேக்சின், இது கம்ப்ளீட்லி சேஃப் இன் ஆல் ஏஜ் குரூப் அபவுட் 2 இயர்ஸ். பிஃபோர் 2 இயர்ஸ் அந்த காமனாக குழந்தைங்களுக்கு போட ஷெட்யூல்லையே இருக்கிற வேக்சின்ஸே போதுமானது. அபவுட் 2 இயர்ஸ் இயர்லி போட்டுக்கலாம் இந்த இன்ஃப்ளூயன்சா வேக்சின். எப்போ போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி பிஃபோர் த ஸ்டார்ட் ஆஃப் வின்டர் சீசன். ஏன்னா அந்த கோல்டு கிளைமேட்டில் தான் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் பரவறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ நம்மளோட கண்ட்ரியை பொறுத்த மட்டும் இப்போ அக்டோபர்லேருந்து ஃபெப்ரவரி வரைக்கும் தான் வின்டர் சீசன் இருக்கும். ஸோ நீங்கள் செப்டம்பர் ஆர் அக்டோபரில் இந்த இன்ஃப்ளூயன்சா வேக்சின் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல் டு யூ. ரெண்டாவது நிமோகாக்கல் வேக்சின். நிமோகாக்கல் வேக்சினில் 2 வகை உண்டு. அதில் ஏதோ ஒரு வகை ஃபஸ்ட்டு போடணும். அப்படி போட வேண்டியது நிமோகாக்கல் கான்ஜுகேட் வேக்சின்னு சொல்லுவோம், அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறது தான் நல்லது. பட் இன்னொரு வகை பாலிசாக்கரைட் வேக்சின் இருக்குது, அதையும் போட்டுக்கலாம். எப்படி போடணும், எவ்வளோ இன்டர்வல், அதாவது எவ்வளோ டைம் கேப்பில் போடணுன்றதெல்லாம் நீங்கள் உங்கள் பர்டிகுலர் டாக்டர்கிட்டையோ இல்லை பல்மனாலஜிஸ்ட் இல்லை இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் ஸ்பெஷலிஸ்ட்டை டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா தே வில் கைட் யூ பெட்டர். யாரெல்லாம் இந்த வேக்சின்ஸ் போட்டுக்கிறது நல்லது? நிமோகாக்கல் வேக்சின்ஸ் யாருக்கெல்லாம் 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சோ அவங்க எல்லாருமே போட்டுக்கலாம். அண்ட் பர்டிகுலர்லி யாருக்கு கோமார்பிடிட்டிஸ், மெடிக்கல் கோமார்பிடிட்டிஸ், அதாவது டயபெட்டிஸ், ஒரு பிபி, ஒரு கிரானிக் கிட்னி ப்ராப்ளம், கிரானிக் லங் ப்ராப்ளம், கிரானிக் ஹார்ட் ஃபெயிலியர் உள்ளவங்க, அண்ட் ஏதாவது கேன்சர் கீமோதெரப்பி அண்ட் ஸ்ப்ளீனெக்டமி, ஆல்ரெடி நான் சொன்னது மாதிரி இந்த மாதிரி ஏதாவது இம்யூனோ சப்ரசிவ் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா அவங்க எல்லாருமே போட்டுக்கலாம்.
எவ்வளோ உதவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வேக்சினோட எஃபிகசி மோர் தென் 70 to 80% நீங்கள் எல்லாத்தையும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டா இருக்கும்னு தான் ரிப்போர்ட்ஸ் சொல்லுது. பட் ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நமக்கு வர்ற சாதாரண காய்ச்சல், தொண்டைவலி இல்லை நிமோனியா இதில் 3ல் 1 பங்கு, அதாவது 30% இந்த நிமோகாக்கல்ங்கிற பாக்டீரியானால வரலாங்கிறது தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. ஸோ இந்த வேக்சின்ஸ் போட்டுட்டா எனக்கு வரவே வராதா அப்படின்னு கேட்டா வரலாம். பட் வீரியம் கம்மியாக, சிவியாரிட்டி கம்மியாக வரும். நீங்கள் அதனால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸோ இல்லை ஐசியூவில் போய் அட்மிட் ஆகிறதுக்கான சான்சஸோ கம்மியாகும். டெஃபினட்டாக சாதாரண சளி இருமல் மாதிரி வந்துட்டு போயிடும். ஸோ இட் வில் பி டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல். அண்ட் அதர் வேக்சின்ஸ் இப்போது காமனாக அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்துருப்பீங்க, அக்கி, அதாவது ஷிங்கிள்ஸ்ன்னு சொல்கிற சிக்கன் பாக்ஸ்க்கு ரிலேட்டடான வைரஸ்க்கு எதிராக இப்போ வேக்சின்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அது யாரெல்லாம் போட்டுக்கலாம்? அதுவும் அகெயின் அபவ் 50 இயர்ஸ், சுகர் ஆர் அதர் கோமார்பிலிட்டிஸ் இருக்கவங்க, இல்லை ஏற்கனவே எனக்கு அக்கி வந்துருச்சு, இந்த வேக்சின் போடுறதுனால எனக்கு என்ன யூஸ் அப்படின்னா, இந்த அக்கின்றது வைரஸ் நரம்பு மண்டலத்தில் போய் உக்காந்துக்கிட்டு எப்போ வேணாலும் வெளிப்படலாம். உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வரப்போவோ, உங்களோட இம்யூனிட்டி எப்போ கம்மியாகுதோ அப்போல்லாம் வெளிப்படலாம். ஸோ ஏற்கனவே அக்கி வந்திருந்தாலும் வி ரெக்கமெண்ட் திஸ் வேக்சின். இதுவும் 2 டோஸ் போடணும். இது ஃபஸ்ட்டு டோஸ் போட்டதுலேருந்து 2 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ள 2வது டோஸ் போட்டுறது நல்லது. இது போட்டுட்டா உங்களுக்கு அந்த ரீஆக்டிவேஷன்னு சொல்கிற திரும்ப அந்த அக்கி வைரஸ் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணும். 4வது வேக்சின் காமனாக யூஸ் பண்ணுறது டிடி வேக்சின் இல்லை டிடாப்னு சொல்கிற ஒரு வேக்சின். அது டிடி கூட சேர்ந்து இந்த கக்குவான் இருமல்னு சொல்கிற பெர்டூசிஸ்ங்கிற கிருமியையும் தடுக்கிற வேக்சின். அது நமக்கு சின்ன வயசுலேயே ஆல்ரெடி போட்டிருப்பாங்க. இப்போ ஒரு டோஸ் போட்டால் கூட போதுமானது. ரீசெண்டாக நீங்கள் 2 to 5 இயர்ஸ்குள்ளார போடலை அப்படின்னா அது ஒரு டோஸ் போட்டுடுறது பெட்டர். அது இல்லாமல் வேறு என்னென்னலாம் வேக்சின்ஸ் இருக்குது? நம்ம இந்தியாவில் இருக்கோம். டைஃபாய்டுக்கு நம்ம வர்றதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா நம்ம வெளியில் சாப்பிடும்போது பானிபூரி, சாட் ஐட்டம்ஸ், நான்வெஜ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் சாப்பிடும்போது கண்டாமினேட்டட் ஃபுட்டோ வாட்டர்னாலேயோ டைஃபாய்டு கிருமி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கும் வி ஹாவ் அ வேக்சின். அண்ட் அதர் வேக்சின்ஸ் என்னென்னலான்னு பார்த்தா, மெனிங்கோகாக்கல்னு சொல்லி மூளைக்காய்ச்சல் வர்றதுக்கு உண்டான கிருமியை தடுக்கிற வேக்சின் இருக்குது. அது வி ரெக்கமெண்டட் டு பீப்புள் ட்ராவலிங் டு ஹஜ், அந்த ஏரியாவுக்கு போகிற பில்கிரிம் பீப்புள் எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதோட கான்செப்ட் என்னென்னா, அங்கே நிறைய பேர் கூடி ப்ரே பண்ணும்போது ஏதாவது ரெஸ்பிரேட்டரி வைரஸ் இல்லை ரெஸ்பிரேட்டரி கிருமி மெனிங்கோகாக்கல்ங்கிற கிருமி நமக்கு போச்சுன்னா மூளைக்காய்ச்சல் வர்றதுக்கு உண்டான பாதிப்பு இருக்குன்றதுனால அந்த வேக்சின்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இது இல்லாமல் நிறைய பேர் இப்போது இந்த காலகட்டத்தில் அவங்களோட சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் நிறைய பேர் யூஎஸ் யூகேல இருக்கிறாங்க. அங்கே அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா குழந்தைங்களை பார்க்குறதுக்கு போகிறாங்க. அப்போது அங்கே கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் கோல்டாக இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு வேக்சின்ஸ் பற்றின கைடன்ஸ் வாங்கி போட்டுக்கிறது நல்லது. அதர் காமன் செக்டர் யாருன்னு பார்த்தா, இப்போ நிறைய பேர் எகெயின் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு ஹையர் ஸ்டடீஸ்க்காக போகிறாங்க. இங்கே என்ஜினியரிங்கோ இல்லை ஆர்ட்ஸோ முடிச்சுட்டு அங்கே வந்துட்டு போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரிக்காக அங்கே போகிறாங்க. ஸோ அவங்க என்னென்ன வேக்சின்ஸ் போடணும்னு என்ன கேட்டிங்கன்னா, அந்த யூனிவர்சிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க வெப்சைட்டில். என்னென்ன வேக்சின்ஸ் மேண்டேட்ரி வேக்சின்ஸ் என்னது, ரெக்கமெண்டட் வேக்சின்ஸ் என்னதுன்னு யூனிவர்சிட்டியோட ரெக்கமெண்டேஷனே இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் we give them advice and we give them the certificate after giving the necessary vaccines. அப்போது நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட வேக்சின் கார்டு, அதாவது சின்ன குழந்தையில போட்ட வேக்சின் கார்டு அண்ட் ஹிஸ்ட்ரி டீட்டெயில்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டா எங்களுக்கு இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஏன்னா அதில் வேக்சின் போட்டதுக்கு உண்டான எவிடன்ஸ் இருந்ததுன்னா சில டெஸ்ட்டுகளை அவாய்ட் பண்ணலாம். அதெல்லாம் இல்லைங்கிற பட்சத்தில் we should do some tests. உங்களுக்கு அந்த வேக்சினுக்கு ப்ரொடெக்டிவ் இம்யூனிட்டி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு தான் சில வேக்சின் அட்வைசஸ் கொடுக்கணும். அடுத்து காமனாக கேட்குற கேள்வி, 2 வேக்சின் 3 வேக்சின் சேர்த்து போடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி.
எஸ் டெஃபினட்டாக போடலாம். ஆனால் வேக்சின்களில் 2 வகை உண்டு. லைவ் வேக்சின் அண்ட் கில்டு வேக்சின். அதாவது நுண்ணுயிரி வைரஸோ பாக்டீரியாவோ அது எல்லாத்தையுமே லைவ் வேக்சின்ஸ் அப்படின்னா அதில் லைவாக இருக்கும். அதை வீரியத்தை மட்டும் கம்மி பண்ணி வச்சுருப்பாங்க. கில்டு வேக்சின்னா அந்த வைரஸையோ பாக்டீரியாவையோ கில் பண்ணி, அதாவது கொன்று ஆக்டிவாக இல்லாத பாக்டீரியாவோ வைரஸோ உள்ளே இருக்கும். இந்த மாதிரி 2 குரூப் இருக்கும்போது வேக்சின்ஸ் போடையில் லைவ் அண்ட் கில்டு போடும்போது போட்டால் ஒன்றா சேர்ந்து போட்டுறணும். இல்லை அட்லீஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் கேப் இருக்கணும். ஸோ நீங்கள் 4 வேக்சின் 5 வேக்சின்னாலும் ஒரே நாளில் போடலாம். ஒன்லி திங் அதனால் கொஞ்சம் பெயின் இருக்கலாம். பெயின் கில்லர்ஸ் எடுத்துகிட்டு ஒரே நாள் போடுறதா இருந்தாலும் கூட போட்டுக்கலாம்.